தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். புனித ஜார்ஜ் கோட்டையில் கடும் இட நெருக்கடி நிலவுவதால் தலைமைச் செயலகத்தை வேறு இடத்துக்கு மாற்ற தமிழக அரசு பரிசீலித்து வருகிறது. பாரம்பரிய கட்டடங்களுக்குள்ள கட்டுப்பாடுகள் காரணமாக 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட புனித ஜார்ஜ் கோட்டையில் புதிய கட்டுமானங்களை மேற்கொள்ள இயலவில்லை. முதல்வர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக ஆட்சி அமைந்த பிறகு வருகையாளர்களின் கூட்டம் கணிசமாக அதிகரித்துள்ளது. இதற்கிடையே நாமக்கல் கவிஞர் மாளிகையில் அதிகாரிகளுடன் நடந்த கூட்டத்தின் போது நிலவிய நெரிசலை கண்ட முதல்வர் விஜய் நவீன மாற்றங்களை மேற்கொள்வது குறித்து அறிவுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. தலைமைச் செயலகத்துக்கான புதிய இடத்தேர்வு குறித்து முக்கிய அமைச்சர்கள் ஆலோசித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. சென்னைக்கு உள்ளேயும் புறநகர் பகுதிகளிலும் சில இடங்கள் பரிசீலிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் தற்போது தலைமைச் செயலகத்தை இடமாற்றுவது குறித்த தொடக்கநிலை ஆலோசனைகள் மட்டுமே நடைபெற்று வருகின்றன. முன்னதாக 1981 அன்றைய முதல்வர் எம்ஜிஆர் தலைமைச் செயலகத்தை சென்னையிலிருந்து திருச்சிக்கு மாற்ற திட்டமிட்டார். 2003 அன்றைய முதல்வர் ஜெயலலிதா சென்னை ராணிமேரி கல்லூரி அமைந்துள்ள இடத்தில் புதிய தலைமைச் செயலகம் அமைக்கப்படும் என அறிவித்தார். கடும் எதிர்ப்புக்கு பிறகு அந்த அறிவிப்பு கைவிடப்பட்டது. 2010 மு கருணாநிதி முதல்வராக இருந்தபோது ஓமந்தூரார் வளாகத்தில் தலைமைச் செயலகத்துக்கான புதிய கட்டடம் திறந்து வைக்கப்பட்டது. ஆனால் 2011 முதல்வராக பொறுப்பேற்ற ஜெயலலிதா மீண்டும் புனித ஜார்ஜ் கோட்டைக்கு தலைமைச் செயலகத்தை மாற்றினார். தலைமைச் செயலகத்துக்காக கட்டப்பட்ட கட்டடம் பன்னோக்கு மருத்துவமனையாக மாற்றப்பட்டது. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான்.